இந்த சாக்கரை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்படி ஒரு ஜூட்சு இருக்குன்னு நருட்டோ என்கிட்ட சொன்னது கிடையாது. அப்படின்னா இது என்னது? இதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த சாக்கரை ராட்சா அவ்வளவு சீக்கிரமா தடுத்து நிறுத்த முடியாது. உன்னால மட்டும் எப்படி முடியுது? உன் கதை முடிஞ்சது ஓட்சுசுகே. இப்போ இங்க வரப்போறது யாருன்னா நம்ம நிஞ்சா உலகத்துடைய ஹீரோவானவர். நம்ம வில்லேஜ் மட்டும் இல்லாம மொத்த உலகத்தையும் ஆபத்துல இருந்து ஒரு முறையா காப்பாத்திருக்காரு. அவரை தவிர வேற யாராலையும் இந்த பதவியை ஏத்துக்க முடியாது. அவர் வேற யாரும் கிடையாது, நருட்டோ உசுமாக்கி. அப்போ நீதான் நருட்டோ பையனா? உன் பேரு? நான் பொரிட்டோ உசுமாக்கி. நருட்டோ இங்க இருக்கானா? அவர் இப்ப ஹோகாகே ஆபீஸ்ல இருப்பாரு. எனக்கு புரியுது, நான் பாத்துக்கிறேன். அப்போ இவர்தான் நம்ம அப்பாவுடைய ரைஃபிளா? சாஸ்கே உச்சிஹா. என்ன எங்க அப்பா கிட்ட பேசி முடிச்சிட்டீங்களா? பேசியாச்சு. அப்புறம் என்ன, கிளம்புங்க. உங்க அப்பாவை அடிச்சு மண்டையை உடைக்கணும்னு நினைக்கிறேன், சரியா? ஆமா, அதுல மட்டும் நீங்க தலையிடணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். எவ்வளவு தைரியம் தான் நடிச்சிருப்பீங்க. இந்த எலி பலத்தை வச்சுக்கிட்டு உன்னால அவனை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? இதை எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பாக்குறேன். இவரு ரொம்ப பலசாலியா இருக்காரு. என்கிட்டயே வேலையை காட்டுறியா? இப்ப நீ எந்த அளவுக்கு இருக்கன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது அற்புதமா இருந்தது. நீங்க சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவோட போட்டியாளர் தானே? அது நீங்க என்ன உங்க ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறீங்களா? என்னது ஸ்டூடெண்டா? சென்சே, உங்களுக்கு என் அப்பாவை பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க. அவன் ஒரு வடிகட்டின முட்டாளா? ஆமா, சரியான தொல்லை. இல்ல அது இல்ல. நான் கேட்டது என்னன்னா அவரோட வீக்னஸ் பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும்ல. என்ன வீக்னஸா? என்ன சடக்குலம் ஜுட்சுவா? நீ சொல்ற மாதிரி பார்த்தா இந்த ஜூட்சு தானே உன்னுடைய ஸ்பெஷாலிட்டி. நான் சொல்றது சரிதானே? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூட்சு எங்க அப்பாவுக்கு தானே ஸ்பெஷாலிட்டி, சரிதானே? இந்த மாதிரி காரணம் சொல்றத முதல்ல நிறுத்து. அவனால இந்த மாதிரி 1000க்கு மேல பண்ண முடியும். எனக்கு பின்னாடி போய் நில்லு போரிட்டோம், சீக்கிரம். இவங்கெல்லாம் யாரு? நம்ம வழியில நிறைய வித்தியாசமான சத்துக்கள் இருக்கு. முதல்ல நம்ம இந்த ஏரியாவை சுத்தம் செய்யணும். ஆரம்பிக்கலாம். என்ன அப்பா? முதல்ல உன் கதையை முடிக்கிறேன். இங்க என்னப்பா நடக்குது? இது ரொம்ப ஆபத்தான இடம். இங்க நீ இருக்க கூடாது. எல்லாரும் எங்க இருக்காங்களோ அங்க போயிடும். ஒழுங்கா நில்லு. ஃபயர் ஸ்டைல் புல்லட் ஹாமுரா. அத அப்சர்வ் பண்ணிட்டான். நீ என்னோட துணிகளை சேதப்படுத்திட்ட. அடச்சா. என்ன மாதிரி நான் சக்கராவை பயன்படுத்தி பார்த்ததே கிடையாது. இது அற்புதமா இருக்கு. எங்க டெக்னிக்ஸ்ல இந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. நீயா உன்னதான் தேடிக்கிட்டு இருந்த. நீ மட்டும்தான் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுப்பியா? நாங்க அதை விட கலக்கலா கொடுப்போம். ஒன்னும் நான் விட மாட்டேன். 2 பேரும் உங்க குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்கீங்களா? எப்பா ஜஸ்ட் மிஸ். உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுருவான்னு நினைக்கிறியா? என்ன அவன் அப்சர்வ் பண்ணிட்டான்?
இதுக்கு பேர் தான் தகோமி முசுபினோ கமி. உங்க ஜுட்சுவை வச்சு நான் இப்போ உங்களை அழிக்க போறேன். எதுவும் வேலைக்காகாது. இதெல்லாம் என்னது? அப்பா கிட்ட இந்த மாதிரி சக்தி கூட இருக்கா? என்னோட சக்கராவையும் எடுத்துக்கோ. ஒருவேளை அவங்க உன்னை புடிச்சிட்டாங்கன்னா நம்ம எல்லாரோட கதையும் முடிஞ்சது. என்ன புரிஞ்சுதா? எது மூலயமா உங்க எல்லாரோட கதையும் முடிஞ்சது. ஆனா நைன்டைல் நீ மட்டும் செத்துறாத. சாஸ்கே, நீ பசங்களை பாத்துக்கோ. கண்டிப்பா. என்ன குரமா ஆரம்பிக்கலாமா? நடுவுல சக்கரை இல்லைன்னு எங்கேயாவது ஓடி போயிடாதா? முட்டாள்தனமா பேசாதனா. எப்பவுமே தயாராதான் இருக்க. சரி. எதுக்கு அப்பா அதை தாக்காம இருக்காரு? நருட்டோ நினைச்சானா இதை சுலபமா சமாளிச்சிடுவா. ஆனா இங்க சுத்தி மக்கள் இருக்கனால அவங்கள பாதுகாக்கணும்னு நினைக்கிறான். லார்ட் சவாத், அப்பா, நீ இந்த நிஞ்சா டேஸ்ட்ல ஏமாத்தினால எல்லாரும் இப்போ மேல கோவமா இருக்காங்க. உன்னோட ஹெட்பேண்டையும் பறிச்சாச்சு. இதுக்கு மேல நீ போன ஒரு ஷினோபின்னு சொல்லிக்க முடியாது. நீ இப்ப அவனோட வீக்னஸை விட அவனை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? வானமா அது அவன்கிட்டயே போய் கேட்டுடலாம். அவனுக்கு அடிபட்டிருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா அவன் கண்டிப்பா செத்துருக்க மாட்டான். இப்ப நம்ம ஹோகாகேவா திரும்ப கூட்டிட்டு வர போறோம். நாங்களும் இந்த ஆட்டத்துக்கு வரலாமா? நீ அவனை திரும்ப கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறியா? நீ என்ன விளையாடுறியா? உண்மையதான் சொல்றியா? அவன் வேற யாரும் கிடையாது. அவன் நருட்டோட பையன். அப்புறம் அவன் என்னோட ஸ்டூடெண்ட். அதனாலதான் நான் அவனை கூட்டிட்டு போறேன். ஒரு காரணமாவா? என்ன கிளம்புறதுக்கு தயாரா இருக்கியா? இது உங்களுடையதா? இது நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தூக்கி போட்டுட்டேன். ஆனா உங்க அப்பா இதை பத்திரமா இந்த மாதிரியான ஒரு நேரத்துக்காக வச்சிருந்திருக்கான். எனக்கு புரிஞ்சிருச்சு. இவனை நீ உன்னோட பாதுகாப்புல கூட்டிட்டு போகணும்னு நினைச்சா நமக்கு வேற வழி தெரியல. வா போலாம் சாஸ்கே. அப்ப வாங்க கிளம்பலாம். சிக்கனாய், நான் எப்படி ஒரு முக்கியமான விஷயத்த செய்ய போறேன். அதை நீ கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். நீ திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்கிறேன். பொருட்டோ, ஆமா, நருட்டோ, நான் இப்போ போய் ஆகணும். நான் உன்னோட அப்பாவை உன் கையில ஒப்படைக்கிறேன் பொருட்டோ. பார்த்து பத்திரம். சரி சாரதா, சிக்காடாய், எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோ. அப்பா உங்க பையன் வந்துகிட்டு இருக்க. உண்மையான வலினா இப்ப உனக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். இந்த வலியா எப்படி உணர்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் ஒரு டிவைன்ட்ரியா மாறிடுவ. இது அதிக நேரம் எடுத்துக்குது. நிஞ்சவாகிய நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமா எடுத்துக்க விடவே மாட்டோம். அதுலயும் முக்கியமா இந்த 7th ஹோகாகே கைவிடவே மாட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சக்கரா ஃப்ரூட் ஆனதுக்கு அப்புறம் ஒண்ணுத்துக்கு உதவமா ஆயிடுவ. எதுக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இதை அடைஞ்சு திரும்ப இந்த பில் மூலயமா என்னால இந்த மொத்த மல்டிவர்ஸையும் அழைக்க முடியும். இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவன் அந்த சயின்டிபிக் நிஜத்துல நம்பி இருந்தானா. அவன் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இங்க என்ன நடக்குது? அப்பா, சாஸ்திரம் சென்சை, அவனோட கதைய முடிச்சிருங்க. ரெடியா இரு சாஸ்கே. நான் எப்போ ரெடிதான். எங்கே
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.